கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் திறவுகோல்கள் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை எங்களுக்கு தந்து எங்களை உணர்த்துவியும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை அறிகிற அறிவிலே பெருகணும், உடைய சத்தியத்திலே நடக்கணும். ஆண்டவரே, நீ கிருபை தாங்கப்பா. எல்லா சத்துனுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள், ஆண்டவர் இங்கே நம்மை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்தில், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டு இருக்கும் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை வெறுமையாய் தம்முடைய வார்த்தையினால் பிள்ளைகள் என்று சொல்லி போகாமல் அதை செயல்படுத்துகிற ஒரு கர்த்தராய் இருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்துக்குரிய திறவுகோல்களை நான் உங்களிடத்தில் தரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இந்த திறவுகோல்கள் என்று சொல்லும்போது, இப்போ ஒரு வங்கியில் இருக்கிற லாக்கருடைய சாவிகளை கொடுக்குறாங்கன்னா அது அதிகாரத்தை குறிக்கிறது. அரசாங்கம் அந்த 2-3 அதிகாரிகள் கையில் அந்த சாவியை கொடுப்பாங்க. அவங்க சேர்ந்தால் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும், அந்த லாக்கரை திறக்க முடியும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அது அதிகாரத்தை குறிக்கிறது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டு சாவியை அந்த பிள்ளைகிட்ட கொடுக்குறாங்கன்னா அது உரிமையை குறிக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போது அந்த அதிகாரமும் உரிமையும் சேர்ந்தது தான் இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். இப்போ பாருங்கள், ஆண்டவர் தம்முடைய வார்த்தை அவரை நிரூபிக்கும்படியாக, அதை செயல்படுத்தும்படியாக நம்மை கொண்டு அந்த காரியங்களை செய்வதற்காக ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். அப்போது எதற்காக ஆண்டவர் இந்த திறவுகோல்களை நம்மிடத்தில் கொடுக்குறாருனா, நீ பூமியிலே கட்டுகிறது எதுவோ, அதாவது சில நேரங்களில் சிலருடைய வாழ்க்கையை பிசாசு இடித்து போட்டிருப்பான். உதாரணமாக சொல்லப்போனால், ஒரு பிஸ்னஸ் செஞ்சிட்ருப்பாங்க. திடீர்னு அந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா லாஸ் ஆயிரும். என்ன காரணம்னே தெரியாது. அவங்களுக்கு விரோதமாக சில நேரம் சிலர் மந்திரம் செய்யலாம், சில நேரம் பிசாசு இறங்கி அங்கே கிரியை செய்வான். அப்படி கிரியை செய்யும்போது பொல்லாத மனுஷங்களால் அவங்களுக்கு நஷ்டம் வந்திருக்கலாம், ஏமாந்து நஷ்டம் அடைந்திருப்பாங்க. அப்போது என்ன செய்ய போகிறோம், வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, இடிஞ்சு போயிடுச்சு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவிக்கிற அந்த நேரத்தில் அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்து மறுபடியும் அவங்க இழந்த அந்த நன்மைகளை கர்த்தர் திரும்ப அவங்க கைக்கு தரும்போது அவர்களுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படியாக சிலர் பார்த்திங்கன்னா உபவாசம் இருக்கிறத விட்டுடுவாங்க, ஜெபம் பண்ணுகிறத விட்டுருவாங்க, வேதம் வாசிக்கிறத விட்டுருவாங்க, ஒரு பின்மாற்றத்துக்குள்ளே போவாங்க. அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்புவதற்காக ஆண்டவர் இந்த திறவுகோல்களை எல்லாம் நம்ம கையில் கொடுக்குறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போது அது மட்டும் இல்லாமல், நம்ம படிச்சிருக்கிறோம், வேலை வேணும், நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும், அடுத்தது வேலைக்கு போகணும், திருமணத்தை காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு ஆன காரியங்களை செய்கிறார். இங்கே அவர் சொல்கிறார், பூமியில் நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். உன்னுடைய விருப்பம், உன்னுடைய செயல்பாடுகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்பதற்காக தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ பூமியில் நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ, மற்றவர்களுக்காகவோ இல்லை உனக்காகவோ, அதை நான் தீர்மானம் பண்ணி அதை நிறைவேற்றுகிறேன். அதற்காக தான் ஆண்டவர் சொல்கிறார், பூமியிலே நீ கட்டுகிற விஷயம் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது இந்த காரியங்கள் அது மட்டும் இல்லாமல் சில வாழ்க்கையில் உள்ள பிசாசினுடைய கட்டுகள் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா செயல்பாடுகள் இருக்கும்போது அதை கட்டுவதற்கான அதிகாரத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த செயல்பாடை தடுத்து நிறுத்தக்கூடிய கிரியைகளை செயல்படுத்தும்படி தேவன் தீர்மானித்து நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் அந்த பிசாசுகளை கட்டி செயல்படாதபடி தடுத்து நிறுத்துகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படி பல காரியங்களுக்காக கட்டுவிப்பதற்கான காரியத்தை தேவன் நம்மை கொண்டு
செய்யும்போது பரலோகத்தில் அது தீர்மானிக்கப்பட்டு அது செயல்படுத்தப்படுது. இந்த திறவுகோள்கள் பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம இப்போ பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் உள்ள தொடர்பை ஏற்படுத்துகிறது. பூலோகத்தில் இருந்து செய்யப்படுகிற அந்த காரியங்கள் பரலோகத்திலிருந்து என்ன செய்யப்படுகிறதுனா நமக்கு தீர்மானிக்கப்பட்டு அது வழங்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், இப்போ சில நேரம் இங்கேருந்து கீழே இருந்து சேட்டலைட் அனுப்புவாங்க, அது கீழே இருந்தே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது என்ன செய்யும்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட காரியத்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்பணுன்னா அது ஃபோட்டோ எடுத்து பூமிக்கு அனுப்பும். அது ஒரு தொடர்பை ஏற்படுத்தும். அதே போல் தான் ஆண்டவர் நமக்கு இந்த திறவுகோள்களை கொடுத்து நமக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி தேவனிடத்தில் இருந்து நமக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ள, நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருனுடைய கிரியைகளை ஜெயம் பெற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதற்காக இதை கொடுக்கிறார். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது கட்ட அவிழ்க்கப்படும். அப்போது பூமியில் இருக்கிற பிசாசு பாவத்தில் கட்டி வச்சிருப்பான், மந்திரத்தில் கட்டி வச்சிருப்பான். அவங்கள கட்ட அவிழ்ப்பதற்கான காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். சிலர்லாம் பார்த்திங்கன்னா பண ஆசையினால் கட்டப்பட்டிருப்பாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் கட்ட அவிழ்க்கப்பட வேண்டும். இந்த காரியங்களை கட்ட அவிழ்ப்பதற்காக ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்னா திறவுகோலை கொடுக்குறார். இல்லை ஒருவேளை நம்ம சில விஷயங்களில் கட்டப்பட்டிருப்போம். அப்போது ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் இந்த காரியத்தில் இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தரை நோக்கி கேட்கும்போது, ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த கட்டுகளை அவிழ்த்தி நம்மளை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இன்றைக்கி 7 விதமான திறவுகோள்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பிரதான திறவுகோள். இப்போ ஒரு வீட்டுக்கு இருந்தால் ஒரு பெரிய சாவி இருக்கும், ஒரு பீரோவுக்கு இருந்தால் பெரிய சாவி இருக்கும். அதே போல் தான், அதுதான் பிரதானம். அதை செயல்படுத்தினா தான் அடுத்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம உள்ளே போய் மற்ற காரியங்களை செய்ய முடியும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முதலாவது பிரதான திறவுகோள் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 8:26 சொல்கிறாரு, அவர் நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். அந்த காரியத்தை பரலோகத்தில் தொடர்பு ஏற்படுத்த வேண்டிய வழி நமக்கு தெரியாததுனாலே, நம்ம ஆவிக்குரிய ஜீவித்தில் பலவீனமாக இருக்கிறதுனால அவர் பிரதான திறவுகோளாய் செயல்பட்டு அந்த காரியத்தை நமக்கு செய்யும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா, அவரோடு தொடர்பு இல்லைன்னா சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியாது, தேவனிடத்தில் தொடர்பு கொள்ள முடியாது. இயேசு சொன்னார், நான் போவேன் ஆனால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், அதிக பிரயோஜனமாக இருக்கும், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேற்றவாளன் வருவார் என்று சொல்லி சொன்னார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போது இந்த காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பிரதான திறவுகோலாய் இருக்கிறார். ஒரு குழந்தைகிட்ட பார்த்திங்கன்னா சாவியை கொடுத்து இதை போய் தரேன்னு சொன்னால் அதுக்கு திறக்க தெரியாது. ஆனால் ஒரு பெரியவங்க என்ன செய்வாங்க, கையை பிடிச்சி இந்த சாவியை இந்த துவாரத்தில் போட்டு இப்படி திறக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதே போல் தான் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சொல்லி கொடுக்குறார். பரலோகத்துக்குரிய காரியங்களை தேவனிடத்திலிருந்து எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், என்ன போராட்டம், அதை எப்படி மேற்கொள்வது, சத்துனுடைய கிரியைகளை எப்படி நிர்மூலம் பண்ணி ஜெயமெடுப்பது, இவை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறதுனால அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அவர் தான் நமக்கு பிரதான திறவுகோலாக இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2வது திறவுகோல் பார்த்திங்கன்னா வார்த்தை. வசனத்தை தாண்டி தேவன் எந்த காரியத்தையும் செயல்படுத்துகிறது இல்லை. ஆகவே இந்த வசனம் நமக்கு முக்கியம். வார்த்தை பாருங்கள், இயேசு சொன்னார் யோவான் 14:14, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி சொன்னார். அவருடைய நாமம் என்ன? வெளிப்படுத்தல் 19:13 சொல்லுகிறது வார்த்தை. இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குது, ஜீவன் இருக்குது. அந்த வார்த்தையை நம்ம சொல்லும்போது கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். உதாரணமாக சொல்லப்போனால், எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படணும் நான் ஜெபிக்கிறது நல்லது தான். ஆனால் ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவேன்னு சொல்லி அப்போஸ்தலர் 16:31 சொல்லியிருக்கீங்களே, அந்த மாதிரி நான் உம்மை விசுவாசிக்கிறேன், குடும்பம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம உரிமையாக தேவனிடத்தில் கேட்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் நீங்கள் இப்படி சொன்னீங்க, அதன்படி எங்களுக்கு செய்து கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் உரிமையாக கேட்பதற்காக தான் இந்த வார்த்தை என்னும் திறவுகோலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாருங்கள், சும்மா சாதாரணமாக
ஆசீர்வதின்னு சொல்கிறத விட நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, அப்படியா என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையாகி திறவுகோலை நம்ம கொண்டு செயல்படுத்தும் போது தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து நமக்கு நன்மைகள் வந்து சேரும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம் பார்த்திங்கன்னா விசுவாசம். விசுவாசம் என்ற திறவுகோல் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்குது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இந்த விசுவாசம் பல தடவை சோதிக்கப்படும். பல பாடுகள் வழியாக போகும்போது விசுவாசமே இழந்து போகிற ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும். ஆனாலும் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். இருக்கும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். பாருங்கள், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் 75 வயதிலே அவரை அழைத்து 100 வயதிலே குழந்தையை கொடுத்தார். அங்கே ரோமர் 4:19 20-21 வாசிக்கும்போது சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை அவர் எண்ணவில்லை. தன்னுடைய சரீரம் செத்து போனதை அவர் எண்ணவில்லை. தகுதியே இல்லை. மெடிக்கல் சயின்ஸ் படி பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருமே டிஸ்குவாலிஃபைடு. அப்படிப்பட்ட மக்கள். ஆனாலும் அவர் என்ன நினச்சார், அந்த வார்த்தை தேவன் சொல்லியிருக்கிறார், அதில் ஒரு விசுவாசமாக உறுதியாக இருந்து அவரை சுற்றி இருக்கிறவர்கள் அவரை பரியாசம் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை அவிசுவாசம் வரா மாதிரி சொல்லியிருக்கலாம். நீ சரியாக நினச்சி பாரு, ஆண்டவர் தான் சொன்னாரா, இல்லை நீயே உன் மனசில் போட்டு ஏதாவது நினச்சி குழப்பிக்கிட்டியா, இப்படியெல்லாம் என்ன பண்ணுவாங்களா, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க. ஏன்னா நாட்கள் செலவில்லை, வருஷங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு சிலர் இதுக்கு மேலே போய் இந்த வயசான கிழவனுக்கும் கிழவிக்கும் ஆசையை பாரு, குழந்தை வருமா இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் பரியாசம் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் அவர் விசுவாசத்திலே உறுதியாக இருந்து அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவர் அவிவிசுவாசமாக இராமல், வாக்குத்தத்தத்தை குறித்து அவிவிசுவாசமாக இராமல், சந்தேகப்படாமல் அதில் உறுதியாக இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் பார்க்குறோம், ஆண்டவர் அவர் என்ன செய்தார், விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி அவருக்கு ஒரு பெரிய டைட்டிலை ஆண்டவர் கொடுத்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் நம்மை சோதிக்கும், பாடுகள் வரும், நெருக்கங்கள் வரும், எதிர்மறையான சூழ்நிலைகள் நமக்கு எதிராக நிற்கும். ஆனாலும் கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையை கிருபையினால் அவர் நிறைவேற்றுவார். அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை பிசாசு குழப்புவான், உண்மையிலே இது கர்த்தர் சொன்னாரா இல்லை நீயா நினச்சிக்கிட்டியா, அப்படியெல்லாம் குழப்புவான். இல்லவே இல்லை, கர்த்தர் தான் என்ற இந்த காரியங்களை சொன்னார், அவர் எனக்கு இந்த காரியத்தை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போது அந்த விசுவாசம் உறுதியாக இருக்கும்போது, அந்த விசுவாசத்தில் செயல்பாடு இருக்கும்போது, நல்ல அறிக்கைகள், விசுவாச அறிக்கை நம்ம செய்யும்போது கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். 4வது விஷயம் பார்த்திங்கன்னா பொறுமை. இந்த பொறுமை என்பது நமக்கு ரொம்ப அவசியம். ஆபிரகாம் பொறுமையோடு கூட காத்திருந்தார். எபிரேயர் 10:36 சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி நமக்கு பொறுமை அவசியம். இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட அந்த பொறுமை இல்லாதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, ரோட்டில் போகும்போது வரும்போது பிரச்சனை, இப்படி பல காரியங்கள் வருது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு தகுதி பொறுமை. பொறுமை என்னும்போது அவர் மகா பெரியவர். அந்த மகா பெரியவர் அவர் செயல்படுற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், பொறுமையாக காத்திருக்கணும். அல்லேலூயா. உதாரணமாக அரசாங்கத்தில் ஒரு திட்டம் அறிவிக்கிறாங்க, இந்த மாதம் இந்த தேதியில் நாங்கள் இந்த காரியத்தை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேதி வரைக்கும் நம்ம காத்திருக்கிறது போல், அதை காட்டிலும் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் தீர்மானித்த அந்த தீர்மானத்தின்படி ஆண்டவர் என்ன செய்வார்னா நேர்த்தியாய் அதினதின் காலத்திலே செய்வார். ஒரு நாள் ஆண்டவர் நம்மை வெட்கப்பட விடமாட்டார். ஆகவே தான் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, பொறுமை என்பது நம்மை தாழ்த்துகிற ஒரு அனுபவத்தை அது நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். தேவனுக்கு முன்பாக நம்ம ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தாழ்த்தக்கூடிய அந்த இருதயத்தை அது கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெருமை இருக்கிறவன் தான், பிடிவாதம் இருக்கிறவன் தான் விட்டு கொடுக்க மாட்டான், பொறுமையாக இருக்கவே மாட்டான், அவசரப்படுவான். பாருங்கள், சவுளுடைய வாழ்க்கையில் அவர் 2 தடவை அவசரப்பட்டார். ஒரு தடவை ஜெயசம்பவம் வச்சார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சாமுவேல் வருவதற்கு லேட்டான உடனே இவரே பலி செலுத்திட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போது அந்த பொறுமை இல்லாததுனால அந்த தகுதியை, பதவியை அவர் இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் இன்றைக்கி பொறுமையினால் அவசரப்பட்டு எடுக்கிற ஒரு சில முடிவுகள் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி இப்படியாக சொன்னாங்க ஒரு நிகழ்ச்சியில்,
என் சகோதரனுங்கெல்லாம் சொன்னாங்க, கணவனை விட்டுட்டு வந்துரு, அவங்க கூட வாழாத, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு. அவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் பிரிந்து வந்துட்டேன். நாள் ஆனது, என் தம்பிகள்லாம் வந்து கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. அவங்க குடும்பத்தை பார்த்து நான் தனிமையாக்கப்பட்டேன். என்ன செய்வதுன்னு தெரியல. சரி, மறுபடியும் கணவர் இடத்துல போய் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி நான் போன போது அங்கே ஒரு பயங்கர அதிர்ச்சி காத்திருந்தது. என்னவென்றால், அவர் நான் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டேன்னொன்னே அவர் வேறு திருமணம் பண்ணிவிட்டார். பாருங்கள், ஒரு அவசரப்பட்டு மற்றவர்கள் சொல்கிறத கேட்டு என் வாழ்க்கையை நான் இழந்து இன்றைக்கி நான் தனிமையிலே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே தான் நமக்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருவார். தாவீதுடைய வாழ்க்கையில் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்த விஷயம் என்னென்னா, நிறையா ஒரே ஒரு விஷயத்தை தவிர அவர் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆலோசனையை நாடினார். தேவன் என்ன ஆலோசனை கொடுக்கிறாரோ அந்த ஆலோசனையின்படியெல்லாம் அவர் செய்து கர்த்தருக்காக பொறுமையோடு கூட காத்திருக்கும்போது கர்த்தர் அவரை ஒரு நாளும் வெட்கப்பட விடவில்லை. சத்துரு கையில் விடாதபடி ஆண்டவர் அவரை பாதுகாத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனோடு நம்மோடு கூட இருந்து செயல்படணும்னா நம்மை தாழ்த்தணும். பொறுமை நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அந்த கிருபை ஆண்டவர் அவர் குறித்த நாளிலே அது நடத்தி தீரும். ஆகவே அவருடைய கிருபைக்கு நம்ம காத்திருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டு. அப்படி காத்திருக்கும்போது ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். 5வது காரியம் காணிக்கை. காணிக்கை என்ற ஒரு பெரிய திறவுகோலை ஆண்டவர் கையில் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார் லூக்கா 6:38, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியிலே அளந்து போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்குறீங்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் சொன்னார். ஆண்டவர் சொன்னார் கொடுங்க. அதாவது உலக பிரகாரமாக வாங்கிறது தான் எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படி தெரிந்து கொண்ட ஒரு விஷயங்களில் ஒன்று என்னென்னா, காணிக்கை கொடுக்கணும். இந்த காணிக்கை என்பது பார்த்திங்கன்னா, தேவனுக்கு நமக்கு நடுவில் எந்த ஒரு இடைவெளி இருக்கக்கூடாது. அந்த பண ஆசை இருக்கக்கூடாது. பாருங்கள், எபிரேயர் 13:5 சொன்னார், பண ஆசை இல்லாதவளாக இருங்க, நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னார். அப்போ எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது மிக அவசியமாக இருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் காணிக்கை கொடுங்க. அப்போது அந்த வசனத்தில் சொல்கிறாரு, எந்த அளவினால் நீங்கள் அளக்குறீங்களோ அந்த அளவினால் அளக்கப்படும். அப்போ பாருங்கள், நீங்கள் எவ்வளவு கொடுக்குறீங்கிறது 2வது விஷயம். எப்படி கொடுக்குறீங்க என்பதை தேவன் பார்க்குறார். அந்த ஸ்திரீ பார்த்திங்கன்னா 2 காசு கொண்டு போய் தனக்குள்ள எல்லாவற்றையும் கொடுத்தா. தேவனுக்கு மகிமை. அப்போது அந்த அன்பு நமக்குள்ளே, தேவன் மேலே அன்பு இருக்குமானா தேவனுடைய ராட்சியம் அந்த பூமியில் கட்டப்படணும், அவர் மகிமைப்படணும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணுன்ற ஒரு பாரம் இருக்குமானா, இயேசு சொன்னபடி பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானா நம்ம உதாரத்துவமாய் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று சொல்லி கொடுப்போம். அல்லேலூயா. இன்றைக்கி பிசாசு பல காரியங்களை இந்த காணிக்கை குறித்து பேசுகிறான். தசமபாகம் இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதா, அப்படியெல்லாம் பேசுகிறான். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியம் வேதத்தில் இருக்குது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் கொடுக்கணும். ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். பாருங்கள், எகிப்திலேருந்து வந்த மக்களிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், யாத்திராகமம் 25:2 மோசையை பார்த்து, நீ கேள், மனப்பூர்வமாக கொடுக்குறவங்கள்ட்ட வாங்குன்னு சொல்கிறார். ஏன்னா நன்றி உள்ள ஒரு இருதயம், கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எண்ணி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற விதமாக அந்த காணிக்கையை கர்த்தரிடத்தில் கொடுக்கணும். அந்த காணிக்கையை எடுத்து நம்ம வேறு வகையில் செலவு பண்ணுவோமானா பார்த்திங்கன்னா நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு போகும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே தான் மிகுந்த ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். பண ஆசை பிசாசு நமக்குள்ளே வைக்கக்கூடாது. அதில் நம்ம கட்டப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். ஒவ்வொரு சூழ்நிலை அவரால் நமக்கு உதவி செய்ய முடியும். நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும். பணம் நம்மை வழி நடத்தாது, கர்த்தர் தான் நம்மை வழி நடத்துவார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2015 நிறைய வெள்ளம் வந்துச்சு சென்னையில். பெரிய பணக்காரங்களாம் கையில் காசு இருக்குது, அங்கே அவங்க கையில் நிறைய கிரெடிட் கார்டெலாம் இருக்குது. ஆனால் ஒரு பைசா எடுக்க முடியல, ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லை.
அந்த சூழ்நிலையில் சமூக ஆர்வலர்கள் அவர்களுக்கு உதவி செய்தாங்க. அதனால் பணம் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை காப்பாற்ற நம்ம நினைக்க முடியாது. ஒரு பெரிய மருத்துவமனையில் பல அடுக்கு மாடியில் படுத்திருந்தவங்க அந்த வெள்ளத்தினால் கீழே ஜென்ரேட்டர் ரூமு, பவர் ஸ்டேஷன் எல்லாம் அது அழித்து போடும்போது மேலே கரண்ட் போக முடியல, ஆக்சிஜன் இல்லாமல் செத்து போனாங்க. எவ்வளோ பணம் வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே பணம் நமக்கு தேவைதான். பணம் நம்மை ஆளக்கூடாது. பணத்தை நம்ம ஆளுவதற்கு கர்த்தர் உதவி செய்யணும். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கென்று நம்ம கொடுப்பதிலே நம்ம உற்சாகமாக இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் உதாரணமாக அவங்க கொடுக்குற காணிக்கை கொடுத்தாங்கன்னா இந்த ஊழியத்திற்குரிய காரியத்தில் தேவைகளே இருக்காது. ஆண்டவர் நிறைய போராட்டங்கள் இந்த பண விஷயத்தினால ஊழியம் வளராமல் இருக்குது, நிறைய ஆத்துமாக்கள் சந்திக்கப்படாமல் இருக்குது. அப்போ இன்றைக்கி கொடுக்காமல் போயிட்டோன்னா நாளைக்கு நியாயத்தீர்ப்பில் கர்த்தரிடத்தில் கணக்கு கொடுக்கணும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு இவ்வளோ காரியத்தை கொடுத்தேன், நீ என்ன செய்தேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். சத்துரு நம்மளை தவறாக வழி நடத்தாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருந்து செயல்பட வேண்டியது அவசியம். அதாவது சில தவறு செய்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் காணிக்கை கொடுக்கறத நிறுத்திட்டீங்கன்னு சொன்னால் அது தப்பு. அதாவது நீங்கள் தவறு செய்கிறவங்களுக்கே தொடர்ந்து கொடுங்கன்னு நான் சொல்ல வரல. அது தவறு செஞ்சால் அது அவங்களுக்கும் தேவனுக்குள்ள விஷயம். எவ்வளோ பேர் உண்மையாக இருக்கிறாங்க, பாரத்தோடு கூட இருக்கிறாங்க. எவ்வளோ மிஷினரிகள் எவ்வளோ நெருக்கப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர் நமக்கு சொன்ன கட்டளை நம்ம கை கொள்ளும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? அமுக்கி குலுக்கி சருந்து விழும்படி போடுவேன்னு சொல்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத செலவினங்கள் வராதபடிக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். மற்றவங்க நம்மகிட்ட கடன் வாங்கிட்டு ஏமாற்றாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மை செய்வார். தேவனுடைய ரகசிய செயல்கள் நம்ம வீட்டில் இருக்கோம். எல்லா விதமான அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். வியாதியை கர்த்தர் விலக்கியிருப்பார், கடனை கர்த்தர் விலக்கியிருப்பார். ஆசீர்வதிப்பதற்கு இந்த காணிக்கை என்ற திறவுகோலை நம்ம பயன்படுத்தணும். கர்த்தர் அதன் மூலமாய் மகிமை அடைவார், நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை. ஐந்தாவதாக பார்த்திங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் எல்லாவற்றிலும். அதாவது பிலிப்பியர் 4:6 சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போது நம்ம வாழ்க்கையில் போராட்டங்கள் பிரச்சனைகள் வராமல் இருக்காது. அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. என் பிள்ளை இப்படி முரட்டாட்டமாக இருக்கிறான், ரவுடித்தனம் பண்ணுறான், என் கணவர் குடிச்சிட்டு வராரு, என் குடும்பத்தில் சமாதானமே இல்லை, இப்படிப்பட்ட ஒரு காரியம் அப்படின்னு நினச்சி நீங்கள் புலம்பாமல் ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஸ்தோத்திரம் பண்ணும்போது நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாவற்றையும் அவரிடத்துல சரண்டர் பண்ணுறோம். அப்பா, நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, நீங்கள் பார்த்துருக்குறீங்க, என் பிள்ளை வழி விலகி போக மாட்டான், அவனை நீங்கள் திருப்பி கொண்டு வருவீங்க, என் கணவரை திருத்துவீங்க, குடும்பத்தில் சமாதானம் வரும், ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த உறுதியோடு கூட விசுவாசத்தோடு கூட பொறுமையோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்கள், முறுமுறுக்கிறது ஸ்தோத்திரத்துக்கு எதிர்மறையாக இருக்கிற விஷயம் முறுமுறுக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலே நிறைய அற்புத அடையாளங்களை அவர்கள் கண்டபோதும் ஆண்டவரை விசுவாசிக்கல, முறுமுறுத்தாங்க. 3 நாள் தண்ணி இல்லைன்னு முறுமுறுத்தாங்க, வனாந்திரத்தில் அப்பம் இல்லைன்னும் போது முறுமுறுத்தாங்க, 10 தடவை முறுமுறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வனாந்திரத்தில் சாகிறதுக்காக என்ன கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி பயங்கரமாக பேசுகிறாங்க. தேவனுக்கு பயப்படுற அந்த பயம் இல்லை. பிரத்யட்சமாய் கர்த்தர் சீனாய் மலையில் தோன்றினார். அவருடைய மகிமையை பார்த்தாங்க, அவருடைய சத்தத்தை கேட்டாங்க. ஆனாலும் துணிகரம் அவருடைய வாழ்க்கையில் இருந்ததுனால தான் தைரியமாக பேசுனாங்க. கர்த்தருக்கு விரோதமாக என்ன நடந்தது? 2 வாரத்தில் எகிப்திலேருந்து கானான் தேசத்துக்குள்ளே வர வேண்டியவங்க 40 வருஷம் வனாந்திரத்திலே அலைந்து திருந்தாங்க. அவங்க யாரெல்லாம் முறுமுறுத்தாங்களோ அவங்க சவங்கள்லாம் வனாந்திரத்தில் விழுந்து போயிட்டு அவங்க அந்த ஆசீர்வாதத்தை கண்டடைய முடியாமல் போய்விட்டாங்க. அவங்க பிள்ளைங்க தான் அந்த தேசத்துக்குள்ளே கால் வைக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் முறுமுறுக்கிறதை அறவே வெறுக்கிறார். அவருக்கு விரோதமாக பேசுகிற காரியத்தை கர்த்தருக்கு நம்ம பயப்படணும், பயந்து ஸ்தோத்திரம் பண்ணணும்.
நம்ம முறுமுறுக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். முறுமுறுக்கும்போது அவருடைய செயல்பாடுகளை மட்டுப்படுத்துகிறோன்ற அர்த்தம். ஆகவே தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீங்கள் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணு. எனக்கு தெரியும் யாருக்கு என்ன பிரச்சனை, என்ன போராட்டங்கள், என்ன விதமான காரியங்கள், நான் அதை சரியான நேரத்தில் அதை சரிப்படுத்துவேன் என்பதை கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்தும்படி தான் இதற்காக நீ ஸ்தோத்திரம் பண்ணு. சத்துரு வெட்கப்பட்டு போவான். நீ முறுமுறுக்காத, நீ கோபப்படாத, எரிச்சல் அடையாத, மற்றவங்களை பார்த்து பின்வாங்கி போகாத, எல்லா சூழ்நிலையும் நீ உறுதியாக இருந்து ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1 தெசலோனிக்கர் 5:17 சொல்லுது, ஸ்தோத்திரம் பண்ணுறது தேவனுடைய சித்தத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற ஒரு காரியம். ஆகவே நம்ம தாழ்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது, அப்பா இந்த மாதிரி பிரச்சனைகள் மத்தியிலும் உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த தேவைகள் மத்தியிலும் உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த போராட்டங்கள் மத்தியிலும் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லும்போது ஆண்டவர் அந்த ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுவார். யோபுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழக்க வைத்து பிசாசு அவனை வாதையினாலே கொடிய கொப்பளங்களினாலே வேதனை கொடுத்த போது கூட அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அல்லேலூயா. நமக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவர் அவன் இழந்ததை இரட்டிப்பாய் திரும்ப அவன் கையில் கொடுத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு விஷயம். அந்த நேரம் பார்த்திங்கன்னா நன்றி சொல்கிற நேரம். அதாவது ஆராதனை நேரத்தில் ஸ்தோத்திரம் சொல்கிறோம் இல்லையா? நிறைய பேர் சபையில் பார்த்திங்கன்னா அந்த ஆராதனை நேரம் கழித்து தான் வருவாங்க, அந்த செய்திக்கு முன்னாக வருவாங்க. ஆராதனை என்பது தேவனுக்கு மிகவும் பிரியமானது. பரலோகத்தில் தேவதூதர்கள் அவரை துதித்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணாலும் அது இல்லை அவருக்கு பிரியமானது. அவர்களெல்லாம் பணிவிடைக்காரர்கள், வேலைக்காரங்க. ஒரு எஜமானை பார்த்து குட் மார்னிங் சார் சொல்கிறது போல தான் அவங்களும் சொன்னாங்க. கர்த்தருடைய மகிமையை பார்த்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி அவங்களால ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது. ஆண்டவருடைய மகிமையை பார்த்து தான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்களே தவிர அவங்களால கர்த்தரை ருசித்து அனுபவித்து அவங்களால சொல்ல முடியாது. தேவனுக்கு மகிமை. ஆகவே அந்த ஸ்தோத்திரம் மிகுந்த பலனுடையதாக இருக்கிறது, பலனுடையதாக இருக்குது, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், அடுத்தது 7வதாக துதியில் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். ஸ்தோத்திரம் என்பது நன்றி சொல்லுகிற ஒரு காரியம். துதி என்பது தேவனை புகழ்ந்து பாடுவது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் அந்த பாடலை ஆண்டவர் நேசிக்கிறார். நம்ம உள்ளத்திலேருந்து வர அந்த பாட்டு பாடும்போது கர்த்தர் நல்லவர், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து பாடுறோம். யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லி துதித்து பாடும்போது ஆண்டவர் மகிமை அடைகிறார். பாருங்கள், யோசபாத் தேவனுக்கு பிரியமானவன் தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை. 3 ராஜாக்கள் எதிர்த்து வந்தபோது 2 நாளாகவும் 20-21 வாசிக்கும்போது பாடகர் குழுவை முன்னிறுத்தி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர்கள் பாடி துதித்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே தேவ பிரசன்னம் இறங்கி வந்தது. அந்த 3 ராஜாக்களும் ஒருத்தருக்கு அவங்களுக்குள்ளே சண்டையிட்டு எல்லாரும் மடிந்து போனாங்க. இவங்க ஒருவரோடு கூட யுத்தம் பண்ணலை, இவங்ககிட்ட இருக்கிற ஒருத்தரும் மரித்து போகலை. கர்த்தர் அப்படியாக அந்த துதியின் மூலமாக அற்புதம் செய்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நடந்த விஷயம் என்ன? அந்த ராஜாக்கள் கொண்டு வந்த பொருட்களை இவர்கள் கொள்ளையடித்து கொண்டு வந்தாங்க. அப்போ பாருங்கள், உடைய கையினாலே தேவன் ஆசீர்வாதத்தை அங்கே கொடுத்தார். காரணம் என்னென்னா, கர்த்தரை இவர்கள் துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் கர்த்தரை துதித்து பாடும்போது நமக்கு எதிர்மறையான சூழ்நிலையை தேவன் மாற்றி அதையே நன்மையாக கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆகவே துதிகளின் மத்தியில் அவர் வாசமாக இருக்கிறார். இஸ்ரவேலில் நம்ம தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே தான் நம்ம அப்பான்னு கூப்பிடுற அந்த ஒரு காரியத்தை கர்த்தர் அதிகமாக விரும்புகிறார். தூதர்கள் கூப்பிடுவதை காட்டிலும், தூதர்கள் ஆராதனை செய்வதை காட்டிலும் நம்முடைய ஆராதனையிலே தேவன் மிகவும் பிரியமாக இருக்கிறார். ஆகையால் எப்பொழுதும் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையிலே செய்வாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, பரலோகத்தின் ராஜ்யத்தின் திறவுகோல்களை எங்களுக்கு கொடுத்தீரப்பா.
ஆண்டவரை 7 திறவுகோல்களை குறித்து ஆவியானவர் எங்களோடு கூட பேசியிருக்கிறேன். இந்த வார்த்தைகள்லாம் சத்தியம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அதிகாரத்தையும் உரிமையும் இந்த பூமியிலே கொடுத்து அதை நிலைநாட்டும்படி உறுதிப்படுத்தும்படி இப்படிப்பட்ட ஆண்டவரே திறவுகோல்களை நீர் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவனே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர், உம்மை போல நீர் எங்களையும் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த திறவுகோல்களை கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையும் மற்றவருடைய வாழ்க்கையும் கட்டி எழுப்பவும் கட்டுகளை அவிழ்க்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடுதலையும் சமாதானம் வரட்டும், அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும், வியாதிகள் நீங்கி போகட்டும், கடன் பிரச்சனை இந்த விடுதலை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. திருமணத்துக்கு எதிர்பார்த்திருக்க பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைய கர்த்தர் உதவி செய்யும். அதனுடைய தேவைகள்லாம் சந்தியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.